ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ராவை ஏன் அவங்க ஓபன் பண்ணக்கூடாது? கண்டிப்பா பண்ணலாம். பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கறது தான் பெஸ்ட் எப்பவுமே. பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டுட்டு திடீர்னு இந்த 14th ஓவர் அதுதான் பெஸ்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். ஏன்னா டெட்லியஸ்ட் போலரு முதல்ல பேட்ஸ்மேனுக்கு போனோன்னு ஒரு தலைவலியை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் சைக்கலாஜிக்கலா இருக்குல்ல. இல்லடா ஹர்திக் ஃபர்ஸ்ட் ஓவர் அவருக்கு அந்த விக்கெட் டேக்கிங் டேல லக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் இருக்கு. அவர் அதையும் பண்ணாம இதையும் பண்ணாம நீங்க சொல்லுங்க அவர் டெஃபினட்டா வரலாம். ஈவன் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இன்னும் குவிக்கர் த்ரூ தி ஏர். ஸோ அவர் கூட லேட்டரா வரலாம். தீபக் சாருக்கு மூவ்மெண்ட் பிளஸ் அவர் வந்து மைல்டு பேஸ் தானே போடுறாரு. ஸோ தீபக் சார் அண்ட் பும்ரா பண்றது இன்னும் பெட்டர். இப்ப இது பேஸ்ல கொஞ்சம் வந்து மிரட்ட முடியும் போல்டால. தீபக் சார் ஃபர்ஸ்ட் போட்டுறது தான் பெட்டர். அதே தீபக் சார் அண்ட் பும்ரா பெட்டர். நீங்க சொல்ற மாதிரி பும்ராவா ஓப்பனிங் தான் கொண்டு வரணும். எதுக்கு பின்னாடி கொண்டு வரணும் எனக்கு புரியல. அது வந்து ஏன்னா முதல் 2 ஓவர் செட்டில் ஆயிட்டு சப்போஸ் 35 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பும்ரா 0 for no lossல போடுற போலிங் கிரியேட் பண்ற ஃபியர் எப்படி, 35 for no lossல பும்ரா 3rd or 4th ஓவர் கிரியேட் பண்ற ஃபியர் எப்படி, டோட்டலி வேற இல்ல. ஸோ இவங்களே வச்சுக்கிறாங்க. நல்ல கையில ஒரு அண்ணைய வச்சுன்னு தேவையில்லாத ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் டெரரை கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓவர். அதை பண்ணாம இருக்காங்க. ஏழு மாதிரி ஒரு ஓப்பனருக்கு நம்ம கையில வச்சுன்னு ஆனா நம்ம 4 அனுப்பலாம்னா 10 for 2ல போய் கேல வச்சுக்கணும் என்ன ஆகும்? அது மாதிரி இவங்க பண்றது.